இரணியல் அருகே வீட்டில் சாப்பாடு இல்லாததால் தாயை அடித்துக் கொன்ற கொத்தனார் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள காரங்காடு இளந்தவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஞானதாஸ். இவரது மனைவி தங்கம்மாள், வயது 71. ஞானதாஸ் ஏற்கனவே இறந்துவிட்டார். இவர்களுக்கு பிரபுலால், வயது 42 உள்பட 3 மகன்கள் உள்ளனர். பிரபுலால் கொத்தனராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளதால் இவரது மனைவி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து சென்றார். இதையடுத்து பிரபுலால் தாயார் தங்கம்மாளுடன் வசித்து வந்தார். தங்கம்மாளுக்கு வயதாகிவிட்டதால் மகனுக்கு சரியாக சாப்பாடு செய்து கொடுக்க முடியவில்லை. இதனால் பிரபுலால் அடிக்கடி தாயாருடன் தகராறு செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று காலையில் பிரபுலால் அதிக மது போதையில் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் சாப்பாடு இல்லாததால் தாயாருடன் தகராறு செய்து அவரை சரமாரியாக தாக்கினார். இதை பார்த்த பிரபுலாலின் அண்ணி ஸ்டெல்லா அவரை தடுக்க முயன்றார். ஆனால் அவரையும் பிரபுலால் தாக்கி கீழே தள்ளிவிட்டார். தொடர்ந்து ஆத்திரத்தின் உச்சக்கு சென்ற பிரபுலால் அவரது தாய் என்றும் பாராமல் தங்கம்மாளின் தலையை பிடித்து சுவரில் பலமாக மோதி கீழே தள்ளிவிட்டார். இதில் தங்கம்மாளின் தலை சுவற்றில் மோதி பலத்த காயம் ஏற்பட்டு கீழே விழுந்தார். அத்துடன் அவர் இரத்த வெள்ளத்தில் அசைவற்று கிடந்தார். இதற்கிடையே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர். அவர்கள் மயங்கி கிடந்த தங்கம்மாளை மீட்டு களியங்காட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் தங்கம்மாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து தங்கம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் பிரபுலால் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் சாப்பாடு இல்லாததால் தாயை சுவரின் மீது தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.